ஸோ எதுவுலலாம் பூந்து போயின்னு இருக்கோம் பாருங்கள், மேன் விசஸ் வைல்டு மாதிரி நாங்கள். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 30th of March மண்டே. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து vlog ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரொம்ப லேட்டாக தான் இன்றைக்கி vlog ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஈவினிங் 4:54 ஆகுது, கிட்டத்தட்ட வந்து 5 o'clock ஆகிடுச்சு. என்னன்னா வந்து நமக்கு அந்த லேசி டே தான் இருக்கும் பார்த்தீங்களா, தூங்கினே இருக்கணும், லேசியாக எந்த வேலையுமே பண்ணுறது பிடிக்காது. அந்த மாதிரி ஒரு நாள் தான் இன்றைக்கி எனக்கு நினைக்கிறேன். தட் வந்து செம்ம லேசியாக ஃபீல் பண்ணால் அது மட்டும் இல்லை. ஸோ வெல்கம் பேக் டு திஸ் vlog. ஸோ சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா எப்போ தான் சரி, நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராவல் வீடியோஸ் அதுன்னு சொல்லிட்டு போடுவேன். இப்போதைக்கு ட்ராவல் வீடியோஸ்லாம் போட முடியாது, பட் ஃபியூச்சரில் போடுவேன். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுறேன், இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் டுடேஸ் vlog. ஸோ இன்னொரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா வந்து Yamaha வந்து பார்த்தீங்கன்னா லாக்டவுன் பீரியட் இருக்கிறதுனால வந்து ஒரு 60 days வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. மீன்ஸ் வந்து ஸோ இந்த மாதம் வந்து எல்லாமே ஷெடியூல் பண்ணியிருப்போம்ல, தட் வந்து ஃப்ரீ சர்வீஸ் எல்லாத்துக்குமே. ஸோ ஃப்ரீ சர்வீஸ் வந்து அந்த டைம் பீரியட் தாண்டி போயிடுச்சுன்னா வந்து அடுத்த ஃப்ரீ சர்வீஸ்க்கு போயிடும். ஸோ அது மாதிரி போகாமல் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 60 days வந்து எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. தட் 60 நாள் கழிச்சு வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃப்ரீ சர்வீஸ் டைம் பீரியடாக இருந்தாலும் பரவாயில்ல, 60 days கழிச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து வாரண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 60 daysக்கு எல்லாத்தையுமே இந்த வாரண்டி ஃப்ரீ சர்வீஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. குட் Yamaha, குட். போயின்னு குவாரண்டைன் ரொம்ப கொடுமையாக போயிடுங்க. இன்னும் நாங்களாச்சும் பரவாயில்ல, எங்கள் வீட்டாண்ட பக்கத்தில் எதுவுமே இல்லாத காரணத்தினால எங்களால் வெளியே வர முடியுது. அட்லீஸ்ட் வீட்டை விட்டாச்சு கொஞ்சம். பட் நிறைய பேர் வந்து சிட்டியில் வந்து ஃபுல் லாக்டவுனில் இருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து சுத்தமாக வெளியே வரதுக்கு சான்ஸே கிடையாது, வரவும் கூடாது. ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைனிங்காக தான் வந்து நம்ம வந்து வீட்லேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் எனக்கு எங்கள் அப்பாவுக்கும் டிஸ்டன்ஸ் இல்லை, வீடே தூரமாக தான் இருக்குது. வீடே தூரமாக தான் இருக்குது. இங்கே வீடே கிடையாது ஆக்சுவலாக நாங்கள் இருக்கிற இடத்துல. முந்த நேரத்து ட்ரோன் ஃப்ளை போனதில் வந்து இங்கே பக்கத்தில் சுற்றி என்னென்ன ஸ்பாட் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உட்காந்து கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இப்போ அங்கே தான் போயின்னு இருக்கோம் நானும் டேடியும். முந்த நேரத்தை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் ஃபுல்லாக வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பெரிய புல்லாக இருந்தது. ஃப்ளாட் போட போகிறாங்க. ஆமாம், ஃப்ளாட் போட போகிறாங்க போல இருக்குது. எல்லாத்தையும் மொத்தமாக வந்து வலிச்சு வச்சுருக்காங்க. இப்போது லாஸ்ட்டாக வந்து அந்த ட்ரோன் ஷாட்லாம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து இந்த இடத்துல தான் ஆக்சுவலாக ஏறி. ஐயோ ரொம்ப தூரம் வந்துட்டோமா? ஆமாம், இப்படிக்கா போகணும் உள்ள. கிரேட்டர் வாங்கி வா. இப்படிக்கா உள்ளேருந்து போகணும். ஆக்சுவலாக நாங்கள் வந்து அப்படிக்கா ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டோம். அப்படியே vlog பண்ணினேன். எங்கள் வீட்டாண்டெல்லாம் ஃபுல்லாக மேன் விசஸ் வைல்டு மாதிரி தான். ஸோ கிரேட்டர் அப்படியே எங்களை லீட் பண்ணிட்டு போயின்னு இருக்காரு. ஸ்விம்மிங் ஃபுல்லாக என்னன்னு தெரில. ஆக்சுவலாக இப்போ வந்து நாங்கள் ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போயின்னு இருக்கோம். பட் ஆனால் இது லாக்டவுன் ஆன ப்ராப்பர்ட்டிலாம் கிடையாது. ஜஸ்ட்டு நாங்கள் ரெஸ்பான்ஸ்லாம் பண்ணல. நார்மலாக எல்லாருமே ஊர்க்காரங்க கூட வருவாங்க இந்த வழியாக. இந்த அந்த லாஸ்ட் போனோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஏரி மாதிரி பார்த்தேன் ஆக்சுவலாக. ஸோ அங்கே தான் இப்போ நடந்து போயின்னு இருக்கோம். ஏரி தான் அது ஆக்சுவலாக. கிரேட்டர் வா. ஏரி தான் அது. ஆமாம், இந்த வீடியோவில் காமிச்சல லாஸ்ட் வீடியோவில் அது வந்து பார்த்தீங்கன்னா அடையார் ஆறில் தானே இப்போ கனெக்ட் ஆகுது. அது இங்கேருந்து மழை பெய்யும் போது ஃப்ளட்லாம் வந்தப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் சரியான தண்ணி, வேறு லெவலில் போயிருந்தது தண்ணி ஆக்சுவலாக. இதெல்லாம் மீன்லாம் வளர்த்துரு. ஆமாம், ஃபுல்லாக வந்து இதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இது மாதிரி தான் ஒன்று வைக்கணும்னு ஆசை எனக்கு எங்கள் அப்பாவுக்கும். என்ன ரெடி வச்சுருவோம் ஃப்யூச்சரில். அப்படியே இந்த மாதிரி ஒரு பெருசாக ஒரு 5 ஏக்கரா போதும்ல, 5 ஏக்கரால் ஒரு லேண்டு ஒன்று வாங்கி அதில் அப்படியே ஃபுல்லாக ஒரு பக்கம் வந்து தென்னை மரத்தோப்பு, இன்னொரு பக்கம் மாங்காய் தோப்பு, அப்புறம் மாடு குதிரை எல்லாம் செட் பண்ணணும். அப்படியே வந்து வீட்டில் கராஜில் பார்த்தா ஃபுல்லாக சூப்பர் பைக்ஸாக நிற்கணும். செய்கிறோம் இந்த நம்ம ஃபியூச்சரில். எங்கள் அப்பா மைண்ட் வாய்ஸு முதல்ல வண்டி டியூவை கட்டுறா இந்த மாதத்துக்கு, அப்புறமா இதெல்லாம் யோசிக்கலாம். எனக்கு வந்து ஒரு கையில் ட்ரோனும் பிடிச்சின்னு, இன்னொரு கையில் வந்து கேமராவும் பிடிச்சின்னு நாங்கள் பிடிச்சிக்கோங்க. என்னென்னா நேற்று வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் ஒன்று போயின்னு இருந்தது. அது வந்து புஷ்அப்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று அந்த புஷ்அப்ஸ் எடுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு 6-7 டேக் எடுத்துட்டேன்னா 6-7 டேக்லேயுமே ஒரு 10 புஷ்அப்ஸ் போட்டால் கூட கிட்டத்தட்ட ஒரு 80 புஷ்அப்ஸ் வச்சுருப்பேன். ஸோ அதனால் ஷோல்டர் எல்லாமே சரியான பெயின் எனக்கு இன்றைக்கி. ஸோ ஒரு வலி இருக்குது, இதுக்காக போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. கரெக்டாக கண்டுபிடிச்சேன். அது வரைக்கும் பாருங்கள், அங்கே இருக்குது பாருங்கள் ஏரி மாதிரி குட்டியாக. ஏரி தான், ஏரி மாதிரி இல்லை, ஏரியே தான் அதெல்லாம். ஸோ எதுவுலலாம் பூந்து போயின்னு இருக்கோம் பாருங்கள், மேன் விசஸ் வைல்டு மாதிரி. நாங்கள் குச்சி செடி தண்ணியில் இறங்கிச்சு. தண்ணியில் அவ்வளோதான் இறங்கிட்டான் தண்ணியில் கிரேட்டரு. ஃபுல்லாக தண்ணி காஞ்சிருச்சு. இதுவும் செம்மையாக இருக்குது, ஆனால் தண்ணி கொஞ்சம் காஞ்சிட்டு இருக்குது. ஆனால் அது அழகுறாது, அது செம்ம அழகாக இருந்தது. ஏன் அப்படின்னா இந்த இது இருக்குது, இது வந்து தாளம்பூ காடு. இந்த மேன் விசஸ் வைல்டில் அந்த சதுப்பு நிலம் முன்ன பாருங்க அந்த மாதிரி இருக்குது. அது தாளம்பூ காடு. அது முதல்ல மாதிரி நீச்சல் அடிச்சுருக்குது ஜாலியாக. ஆழம் எல்லாம் போல இருக்குது தண்ணி அவ்வளோவா இருக்குது. சரி, இப்போ இங்கே ட்ரோனை ஃப்ளை பண்ணுவோம். இதான் செம்ம பெரிய கூத்தே ஆயிடுச்சு. இப்போது என்னாச்சுன்னா நான் மெமரி கார்டு மறந்துட்டேன்னு சொல்லிட்டு ஓகே மெமரி கார்டு எடுத்துன்னு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டேன். கிரேட்டர் என்ன பண்ணியிருக்கான், டக்குன்னு தண்ணி உள்ள இறங்கி போய்ட்டு அங்கே இந்த ஃபிஷ்ஷு பிடிப்பாங்களே வலை, அதில் போய் மாட்டின்னு வந்துக்கிறேன். எங்கள் அப்பா திடீர்னு கூப்பிட்றாரு, வாடான்னு.
ஐயோ அங்கேருந்து திப்பு ஓடி வந்தா நேரம் காலி தான் நீ. அது மாதிரி உள்ளே போவாத புதா போல பரவாயில்ல, பிடிச்சி வலிக்குதுடா அதை போகிறதுக்கு. கயிறை போட்டு அந்த கயிறு போட்டு வலிக்க என்ன பண்ணி மாற்றிக்கிச்சு, நல்லா ஃபுல்லாக மாற்றியாச்சு வயிறில். வயிற்றுல மாட்டிக்கிச்சு கயிறு. ஸோ நல்லா வேலை வந்துட்டேன், டக்குன்னு தூக்கியாச்சு. உடனே நல்லா இருக்கு இந்த ஸ்பாட்டு, சூப்பராக. இதை பாருங்க, என் ஷார்ட்ஸ் ஃபுல்லாக தண்ணி உள்ள ஃபுல்லாக இறங்கிட்டேன் டப்புன்னு. சரி இப்போ ட்ரோன் ஷாட் எடுக்க முடியல. வா இன்னும் நான் தண்ணியில் உனக்கு வேலை வா. மங்கட்டி குழைன்னு கத்த ஆரம்பிச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் நீ போயிருந்தேன்னு வச்சுக்கோ. நான் ஆல்ரெடி பாதி தூரம் போயிட்டேன். நான் ஆக்சுவலாக கூப்பிட்டோன்னே திப்பு நான் ஓடி வர போனேன். இதில் டக்குனு போய் எடுத்துட்டு வந்துடலான்ட்டு உடம்பு மாற்றிக்கிச்சுடா அதுக்கு. வாய் இந்த ஒன்று ஆஹா எனக்கு டென்ஷன் ஆகி போச்சு. எனக்கு என்ன ஆழமாக இருக்கா என்னன்னு புரியல. அது இல்லை நீ ஸ்விம்மிங் பண்ணிட்டு வந்துடும். அது நார்மலாக வந்து இந்த செடியெலாம் மாட்டிச்சுன்னா வந்துடும் அதுவே. இது ஒயர் ஆக்சுவலாக வந்து இந்த மீன் பிடிக்கிற அந்த ஒயர் போட்டு வச்சிருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அது மாதிரி இருக்கும்போது அதுவும் வந்து அது இருக்கிறதே தெரியல, ஒயர் இருக்கிறதே தெரியல. கை காலே அசைக்க கூடாதா? இந்த கால் தானே தேய்ச்சிருக்குது ஃபுல்லாக. அந்த கயிறு காலில் மாட்டிட்டு சொல்கிறது கேட்குறேன். ஆக்சுவலாக வந்து நான் இருந்தேன்னா கூட கொஞ்சம் நான் கத்தினே இருந்தோன்னா அவன் போக மாட்டான் அவ்வளோ உள்ள டீப்பில். ஸோ எங்கள் அப்பா நல்லா கொஞ்சம் லைட்டாக அவர் விளையாட்டு காமிச்சிருக்காரு. எங்கள் அப்பா எல்லாம் பயங்கரமாக விளையாட்டு காமிக்காது. கேட்டேன் எங்கள் அப்பாவை நான், நீங்களே இறங்கி போய் பிடிக்க வேண்டியதான்ட்டுன்னு. பட் ஆனால் வந்து அவருக்கு ஸ்விம்மிங் தெரியாத காரணத்தினால் அவர் இறங்கி ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஏன்னா அவரும் உள்ளே போய் மாட்டின்னு இருந்தாருன்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு சொல்லி. ஆக்சுவலாக பாதி தூரம் ரிட்டர்ன் போயிட்டோம். அதுக்கப்புறம் திடீர்னு வந்து எங்கள் பெரியப்பா வந்தோடனே எங்கள் அப்பாவுக்கு மூடு மாட்டுக்குது போலது. நீ போய் மெமரி கார்டு நீயே போய் ஏற்றுனுவா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டார். மறுபடியும் போயிட்டு ஆனால் இந்த வாட்டி வந்து கிரேட்டர் தண்ணியில் இறங்க கூட போகிறதில்ல. பிகாஸ் ஆல்ரெடி கேட்காது நம்மளுக்கு முன்னால் பண்ணி டேரெக்டாக நம்ம ட்ரோன் ஷாட்ஸ்க்கே போயிடலாம். ட்ரோன் ஷாட்ஸ் இன் 3, 2, 1. ஸோ அவ்வளோதான், ட்ரோன் ஷாட்ஸ்லாம் எடுத்து முடிச்சாச்சு. பின்னாடி பாருங்கள் இன்னும் சூப்பராக சன்செட் ஆகின்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு. இவன் நம்ம என்ன தான் பண்ணாலும் வந்து கிரேட்டர் அந்த தண்ணியை பார்த்தா ஆட ஆரம்பிக்கிறத கண்ட்ரோல் பண்ண முடியாது நம்மளால். கிரேட்டர் வாங்க, கூப்பிட்டாலும் வர மாட்டோம். வாங்க வா. ஃபுல்லாக போகிறல பாசிலாம் வால்லாம் ஒட்டின்னு இருக்குது. இல்லை இல்லை ஸோ சூப்பராக இருந்ததுன்னு நினைக்கிறேன் ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாமே. நேற்று வந்து ட்ரோன் ஃப்ளை பண்ணும்போது வந்து இந்த ஒரு ஸ்பாட்டை தான் வந்து ஐடென்டிஃபை பண்ணேன். ஸோ ஓகே இங்கே ஒரு இடம் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இதோட கம்பேர் பண்ணும்போது வந்து இது அவ்வளோ அழகாலாம் இல்லை. பட் இருந்தாலும் சில் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஸ்பாட், அவ்வளோதான் இது. ஸோ அவ்வளோதான், வீட்டுக்கு இப்போ ரிட்டர்ன் கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்தாச்சு வீட்டுக்கிட்ட. ஸோ இதோட இந்த vlog-ஐ முடிச்சிக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய். See people in the next video. Till that, signing off your cherry. As usual, just eat, sleep, ride and repeat that again guys. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுறேங்க, இன்ஸ்டாகிராம் அதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேங்க. ஸ்டே ஹோம், க்ரௌடடான பிளேஸஸோ அது மாதிரி இடத்துலலாம் சுற்றலை. யாருக்கும் நாங்கள் ஸ்ப்ரெட்டும் பண்ணல, எங்களுக்கும் யாரும் ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. ஸோ ஸ்டே சேஃப், வீட்லேயே இருங்க. ஓகே. என்ன பட்டாலும் அந்த திருந்தவே திருந்தாது.